ஜனநாயகத்தை காப்பதற்கும் ஜனநாயகத்தை எதிர்ப்பவர்களுக்கும் அழிப்பவர்களுக்குமான போட்டிங்கிறது. அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் சொல்லி உள்கட்சியிலேயே ஜனநாயகம் இல்லாதவர்கள் எப்படி போய் ஜனநாயகத்தை காப்பாற்ற போறாங்கிறதான அடிப்படை கேள்வி. திமுக தலைவர் பதவிக்கு உதயநிதி ஸ்டாலின் வருவார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்தார். இந்த அடுத்து இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவார். நான் கேட்கறேன், திமுகவில் வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டு ஃபார்ச்சுனர் கார்லையும் இன்னோவா கார்லையும் போறிய உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றிய உன் பொண்டாட்டி மூஞ்சில எப்படா முழிக்கிற? எப்படி முழிக்கிற? வெக்கமா இல்லையா? சோறு தானே திங்கிற. இன்று இந்த மேடையிலிருந்து இல்லை, எந்த மேடையிலும் சவால் விட தயார். என்ன சவால்? எனக்கு பின்னர் என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வரமாட்டான், முதல் வேட்பாளராக வரமாட்டான் சொல்லும் துணிவு மு க ஸ்டாலின் இருக்கிறதா? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துள்ளேன். உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டுறீங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம்